ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு டைம் சில்லி சிக்கன் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் சாஃப்டாகவுமே இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சில்லி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கிறேன். இது கூட வந்துட்டு 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்க்குறப்ப ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். அது கூட நம்ம இப்போ வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த சிக்கனில் அந்த மசாலா நல்லா சாற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு விடுங்க. அப்போ தான் சிக்கன் ரொம்பவும் டேஸ்ட்டாக நல்லா ஊறி வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லாவே சிக்கன் நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு அளவான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ஆயில் நல்லா சூடாகணும். சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஒவ்வொன்றா எண்ணெய்க்குள்ளே இறக்கி விடுங்க. சிக்கன் போட்டதுமே திருப்பி விடக்கூடாது. திருப்பி விட்டீங்க அப்படின்னா சிக்கனும் மசாலாவும் எல்லாம் பிரிஞ்சிரும். ஸோ அதனால் சிக்கன் போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் கழிச்சதுக்கு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா சிக்கனை திருப்பி விடுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சிக்கனை இப்போ திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டைலில் சில்லி சிக்கன் ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிட்டோங்க. பார்த்தீங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி டக்குன்னு நம்ம சில்லி சிக்கன் செஞ்சிடலாம். இது பிகினர்ஸ்க்கும் கூட ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் இருக்கிற கொஞ்சம் சில்லி சிக்கனையும் நான் போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.